ஒரு நியூஸ் ஆப்பில் திமுகவின் 100 நாள் ஆட்சி மற்றும் தவேகாவின் 100 நாள் ஆட்சி இவற்றில் எது பெஸ்ட் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு கருத்து தெரிவித்திருக்கும் 222 பேரில் 200க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவுடைய 100 நாள் ஆட்சி தான் பெஸ்ட் அப்படின்ட்டு பதில் சொல்லியிருக்காங்க. 20க்கும் குறைவான நபர்கள் தான் தவேகா ஆட்சி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் 2 கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஒன்று என்னென்னா, 2029 சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தி பிரதமராக தேசிய கொடி ஏற்ற தாவேகா நண்பர்கள் ஆதரவு தருவார்கள், ஆதவ் அர்ஜுனாவும் ஆதரவு தருவார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு என்னென்னா, திமுக எம்பி கனிமொழி சபாநாயகரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதில் எந்தவித அரசியலும் இல்லை, முன்னதாக நாங்களும் இதுபோல் கலந்து கொண்டிருக்கிறோம், இது குற்றம் இல்லை, இது ஒரு மரபு அப்படின்ட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார். பாருங்க, இவங்களுக்கு தாவேகாவும் கூட்டணியில் இருக்கணுமா, அதே போல் திமுகவும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் பங்கு பெறணுமா, இப்படி ஒரு ஆசை. இது இந்த 2 கட்சிகளுமே சேர்ந்து ராகுல் காந்தி பிரதமராக்கணும் என்பதுதான் இவர்களுடைய விருப்பம். இவங்க மட்டும் திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு கூட்டணி தலைமையான திமுகவிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு அளிக்க போகிறோம், அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால பிஜேபி மறைமுகமாக ஆட்சி செய்ய முயற்சி பண்ணுவாங்க, அதை தடுப்பதற்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்க போகிறோன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போகாமல் சொல்லாமலாம் ஓடி போய் அந்த தவேகா பஸ்ஸில் ஏறி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சரி கிடையாது. ஏன்னா இவர் சமீபத்தில் இந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த கருத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? சமீபத்தில் சட்டசபையில் பேசிய ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார்னாக்கா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கருத்து சொன்னார். இதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் மாணிக்கம் தாக்கூருடைய வாயிலிருந்து வந்திருக்கின்றன. அதே போல் ஆதவ் அர்ஜுனாவின் அந்த கருத்தை தேசிய காங்கிரஸ் தலைமை ரசிக்கவில்லையாம். எப்படி ரசிப்பாங்க? அது என்ன, முக ஸ்டாலினா 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே நமது கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று சொல்வதற்கு விஜய் ஒன்றும் ஈனாவான கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 100 நாள் கடந்திருக்கு இந்த ஆட்சி. அதுக்காக ஆந்திராவில் தெலுங்கு நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. முழுக்க தெலுங்கில் மட்டும், தமிழில் விளம்பரம் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கணும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்கணும் என்பதற்காக தமிழில் விளம்பரம் கொடுக்கல. முழுக்க தெலுங்குலையே விஜய் அரசின் 100 நாள் சாதனை அப்படின்னு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னாக்கா, தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற எல்லா மாநிலங்களையும் தாவேகாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு விஜயின் தாவேகா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவும் அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா என்ன பிளான் பண்ணுவார்னாக்கா, பிரதமராக விஜயை டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டில் சிஎம் ஆகலான்னு அவர் ஆசைப்படுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அந்த அடிப்பில் அவர் கருத்து சொல்லிப்பார்ல இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தலைமைக்கு சுருட்டி ஏறி இருக்குது. என்னடா அது, நம்ம தாவேகாவோட உதவியோட நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் நம்ம முயற்சி பண்ணியிருந்தாக்கா, இப்போ இவர் ஒரு புதுசாக ஒரு ரூட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு அவர்களுக்கு கொஞ்சம் காண்டாயிருக்காங்க. இதற்கு முன்பாகவே விஜய் பெஸ்ட்டா மோடிஜி பெஸ்ட்டா அப்படின்ட்டு வட மாநிலங்களெல்லாம் எல்லார்ட்டையும் கருத்து கேட்டு ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் இவங்க என்னத்தை அப்படி பண்ணி கிழிச்சிட்டாங்கன்னு தெரியல. 100 நாள் ஆட்சி முடிஞ்சிருக்கு, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. தினந்தோறும் பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கான போக்சோ குற்றங்கள், பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள்லாம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் கொலை செய்யப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்குது. போதைப்பொருள் கலாச்சாரம் கொடியட்டி பறக்குது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்த நிலைமையில் இருக்கும்போது அடுத்தாப்பில் இவங்க இந்தியாவை ஆட்சி செய்யணும்னு இவர்களுக்கு ஆசை வந்துச்சு. இது காங்கிரஸ் தலைமைக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணியிருக்கு. அதற்காகத்தான் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தமிழ்நாடு அளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்றாலும் கூட இந்திய அளவில் திமுக இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது. திமுக பாஜகவோடு இணங்கி செல்ல மாட்டார்கள், ஏனென்றால் பாஜகவின் கொள்கைகளுக்கு நேர் எதிரான கட்சி திமுக அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் கருத்து சொல்லியிருக்காரு. இவங்களுக்குலாம் எப்படின்னாக்கா, சரி ஓகே, நம்ம தான் திமுக வேணான்னு கழட்டிட்டு ஓடி போயிட்டோம், நம்ம அப்படியே தாவேகா வச்சு வண்டி ஓட்டலான்னு பிளான் பண்ணாக்கா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியில் இருக்குது. விஜய் பிஜேபிக்கு எதிராக எந்த விதமான கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம வேறு அவசரப்பட்டு திமுகவும் கழட்டி விட்டு வந்துட்டோம். இது நல்லா தெரியலையே. ஏற்கனவே ஏன்னாக்கா ராகுல் காந்திக்கு வேறு கடுமையான எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறார் சோனியா காந்தி. நீ எப்படி அவசரப்பட்டு திமுக கூட்டணியிலேருந்து
டக்குன்னு விலகி வந்த, நீ தான் உன்னுடைய துண்டுதல் காரணமாக தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்ட்டு சோனியா காந்தி தினந்தோறும் ராகுல் காந்திக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்களாம், திட்டி கொடுத்துருக்காராம். இதெல்லாம் நடந்தது போல தான் இப்போ வந்து இப்படிப்பட்ட மாணிக்கம் தாக்கூர் என்பவர் திமுகவுக்கு எதிராக மிக மிக கடுமையான வால் சுழற்றியவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பது திமுகவோடு கூட்டணி இருக்கக்கூடாது, தாவேக்காவோடு செல்ல வேண்டும் என்று பேசிய பிரவீன் சக்கரவர்த்திக்கு அடுத்த நபர் யாருன்னா மாணிக்கம் தாக்கூர் தான். அப்படி பேசிய நபர் இப்பொழுது என்ன பண்ணுறாருனாக்கா, கனிமொழி வந்து சபாநாயகரின் தேநீரிலிருந்து கலந்து கொண்டதெல்லாம் ஒரு எந்த அரசியல் இல்லை, நாங்களே மாதிரி பண்ணியிருக்கோம், இது ஒரு குற்றம் இல்லை, அது ஒரு மரபு அப்படின்ட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு. சில நாட்களாக வந்து திமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு சீனை வந்துட்டு உண்மையாக்குறதுக்காக கடுமையாக போராடி பார்த்தாங்க. அதுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காத காரணத்தினால், ஏன்னா டீலிமிட்டேஷன் மசோதாவும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படலை, அது அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதம் செய்யப்படலை. அந்த அடிப்படையில் அந்த திமுக பிஜேபி கூட்டணி என்ற ஒரு வாதம் இப்போது கொஞ்சம் செல்ஃப் எடுக்காத காரணத்தினால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை தேசிய அளவிலாவது நம்மளுடைய கூட்டணியில் வச்சுக்கணும், தமிழ்நாட்டில் கூட்டணியில் நம்ம தாவேக்காவோட கூட்டணியில் இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு என்ன அமையக்கூடிய அரசில் திமுகவின் பங்கு இருக்க வேண்டும், திமுகவின் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே அந்த அரசாங்கத்தை நாம் அமைக்க முடியும் என்று காங்கிரஸ் கட்சி தரப்பு நினைப்பதால் இப்படிப்பட்ட ஒரு கருத்து மாணிக்கம் தாக்கூர் வாயிலிருந்து வந்திருக்கிறது. ஜெயராம் ரமேஷும் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை கூறியிருக்கார். இதுதான் போயிட்டுருக்கு. நினச்சி பாருங்கள், 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட எங்களது காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி தான் என்று அறிவிக்க தயங்கிய நிலையில் திமுகவின் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவித்தார், நமது கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி தான் என்று. அப்படி ஒரு பரந்த மனப்பான்மையோடு அவர் செயல்பட்ட அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்துவிட்டு தான் காங்கிரஸ் கட்சி தாவேக்கா கூட்டணியில் இணைந்தது. இப்பொழுது அவங்க திரும்பவும் வழியேக்க வர்றாங்க, திரும்பவும் வந்துடுங்க, திமுக வந்து இந்தியா கூட்டணியில் தொடரணும் என்ற ரீதியில் பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.